உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பது நமது நாட்டு பழமொழி. ஆனால் அஜினோமோட்டோ இல்லாத உணவு குப்பையிலே என்றாகிவிடுமோ என்ற அச்சம் தற்போது ஏற்படுகிறது. அட என்னங்க நீங்க, சைனா உணவுகளில் தானே அஜினோமோட்டோ சேர்க்கப்படுகிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒரு அப்பாவி. ஃப்ரைட் ரைஸில் ஆரம்பித்து நம் ஊரில் தினசரி உணவாக மாறி வரும் பானிபூரி ரசம் வரை எல்லா உணவுகளிலும் அஜினோமோட்டோ கலக்கப்படுவது தெரியவில்லை என்றால் நீங்கள் அப்பாவிதானே? 1909ஆம் ஆண்டு ஜப்பானைச் சேர்ந்த அஜினோமோட்டோ கார்ப் என்ற நிறுவனம் உருவாக்கியதுதான் அஜினோமோட்டோ. சீனர்கள் உணவுகளின் சுவைக்காக அஜினோமோட்டோவை சேர்க்கின்றனர். தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும்போது அஜினோமோட்டோ சோடியம் மற்றும் குளுட்டமிக் அமிலத்தில் இருந்து தயாரிக்கப்படும் கலவையாகும். அஜினோமோட்டோவை அதிகம் சேர்த்துக் கொண்டால் உடலில் வியர்வை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக உடலில் நீரிழப்பு ஏற்படுகிறது. குடலில் அமிலத்தன்மை, வயிற்றெரிச்சல், மூட்டு மற்றும் தசைவலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக செரிமான பிரச்சனைகளும் உருவாகும். அஜினோமோட்டோ அதிகம் சேர்ப்பவர்களுக்கு ஒற்றை தலைவலி அல்லது கடுமையான தலைவலியை இது ஏற்படுத்தும். அஜினோமோட்டோவில் உள்ள கலவைகள் தூங்கும் போது சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. 0.5 கிராம் சேர்த்துக் கொண்டால் ஒன்றும் தப்பில்லை என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்றது இருக்கட்டும், நம் நாட்டின் அருமையான உணவு இருக்க எதற்கு சுவை கூட்டுவதற்கு விஷத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டும்? இந்தியாவின் பாரம்பரிய சமையல், அதன் மூலப்பொருட்கள், அதன் ஒவ்வொன்றின் மருத்துவ குணங்கள் நாம் அறிந்ததே, அல்லது அறியாமல் இருப்பின் அதை தெரிந்து கொள்வது நலம். வெளிநாட்டு உணவு வகைகளை உண்பது தவறு ஏதும் இல்லை. ஆனால் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அது கலந்துள்ளதா என்பதை அறிந்து அதன் பிறகு அதனை உட்கொள்வது நலம்.